இல்ல சார் என்ன விஷயம்னா அது போடுறது பிரச்சனை இல்ல, இது யாரு கழட்டினது? இப்ப மேஜர் ப்ராப்ளம் சின்னதா கழட்டிருக்கீங்க, அதுல பெருசா கழட்டி போட்டீங்கன்னா ஏன் கண்ணு முன்னாடியே வேக்காம் கிட்ட அந்த வண்டியில கழட்டி போடுறீங்க. நான் கேட்டேன் எந்த வண்டியில கழட்டி போட்டோம் அந்த வண்டியில தான் கழட்டி போட்டேன்னு சொல்றீங்க, இதையும் கழட்டி போட்டிருக்கீங்க. கேக்குறேன் அந்த வேக்கம் கிட்ட ஏன் இல்ல சார் மெக்கானிக் கிட்ட கேட்டேன் நான், இந்த வேக்கம் கிட்ட எந்த வண்டியில இருந்து கழட்டி போட்டோம் அந்த வண்டியில இருந்து கழட்டி போட்டுனாரு, பர்மிஷன் இல்லாம அடுத்த வண்டியில எது கழட்டி போறேன்னு கேட்டேன், அவர் வாய் பேசல. அதே மாதிரி இங்க பாத்தீங்கன்னா இந்த வண்டியில கழட்டி இருக்கீங்க, கழட்டிட்டு இப்ப என்ன பண்றீங்க புதுசா போட்டு கொடுக்குறீங்க. ஆல்ரெடி டேக் மூடி அதே மாதிரி ஆச்சு, சாருக்கு தெரியும் லாஸ்ட் டைம். இது ஒவ்வொரு வண்டியில இருந்து கழட்டி அடுத்த வண்டிக்கு போட்டா நாங்க எப்படி நம்பி கொண்டாந்து வண்டி விடுறது? கியர்ல போடுங்க. சொல்லுங்க சார், பதில் சொல்லுங்க. நீங்க மாத்துங்க, பிரச்சனை இல்ல, இதுதான் பதில் சொல்லிட்டு மாத்துங்க. இல்ல சார் இப்ப சார் தப்பா நினைச்சுக்காதீங்க, அதுக்குதான் வீடியோ எடுத்திருக்கேன், போட்டோ எடுத்திருக்கேன், சரிங்களா? தப்பா நினைச்சுக்காதீங்க, இஷ்யூ ஓனர் வரலும் போயிடுச்சு, சொல்லிட்டேன். இப்ப கழட்டி போட்டீங்க, திரும்ப போட்டுருந்தோம்ல, ஏன் போடல? வண்டி வெளியே டெலிவரி கொடுத்துட்டீங்க, வண்டி வெளியில போகுது, வெளியில போய் கீழ உள்ள திரும்ப உள்ள வரும், அப்புறமேட்டு நீ ஒத்துக்கிட்டு கழட்டி போட்டு புதுசா போட்டு கொடுத்தா அது என்ன இருக்கும்? அப்ப திருடு தானே அது. இப்ப என் வண்டி இழிச்ச வேணாம் சார், உடனே 10 நாளைக்கு விட்டு போறோம், நீ கழட்டி உங்களுக்கு வேணும்னா டிவி செல்லு 4 வண்டி கொண்டு வந்து அதை வச்சு உங்க பசங்க ட்ரைனிங் கொடுங்க, சரிங்களா? எங்க வண்டி ட்ரைனிங் வண்டி கிடையாது உங்களுக்கு. ஒரே கம்ப்ளைண்ட்டுக்கு 4 டைம் வந்துருக்கு, 1 மாசம் வண்டி நிக்குது, இன்னைக்கு வந்து 10 நாள் ஆகுது. 10 நாள் கழிச்சு காலையில இருந்து வந்து வெளியே எடுத்து போறது பார்த்தா இது கழட்டி வேற வண்டிக்கு போட்டுருக்கீங்க, பழசு இருக்கு போட்டுருக்கீங்க. நம்மளுக்கு வந்து ஒரு 10 வண்டி இருக்கு, சரிங்களா? எல்லா சர்வீஸும் வந்து கம்பெனில தான் சர்வீஸ் விடுறோம், நம்பி தான் கொண்டாந்து விடுறோம். அதே மாதிரி தான் இந்த வண்டி சென்சார் ப்ராப்ளத்துக்காக இங்க வருது ஷோரூமுக்கு. என்னாச்சுன்னா சென்சார் ப்ராப்ளம் ரொட்டேட்டா வந்து 4 டைம் வந்து ஒரே கம்ப்ளைண்ட்டை திரும்ப அட்டன் பண்றாங்க. 10 நாளைக்கு முன்னாடி வண்டி கொண்டாந்து சர்வீஸ்ல விடுறோம், விட்டுட்டு போயிட்டோம். இப்போ இன்னைக்கு வந்து மதியம் ஆஃப்டர்நூன் வந்தோம், வண்டி எடுக்க வந்தோம், வண்டி ரெடி பண்ணாங்க, ரெடி பண்ணி வெளியில எடுத்துட்டு போறோம். எடுத்துட்டு போகும்போது கேட்டு தாண்டல, கீர் ஒன்று உள்ள சுத்தமா. ஏன் கீர் ஒன்று இங்க வந்து திரும்ப ஒர்க் ஷாப் உள்ள நிறுத்தி பார்த்தா அந்த கிளச்சுக்கு மேல உள்ள ஒரு கிட்ட மொத்தத்தையும் கழட்டி நம்ம கழட்டி வேற வண்டிக்கு போட்டுட்டு ஒரு பழசை போட்டிருக்காங்க. அது ஈஸியா பார்த்தோன்னு தெரிஞ்சிச்சு நம்மளுக்கு. கேட்ட உடனே ஓகே இல்ல சார் தப்பு தான், நான் புதுசா மாத்தி கொடுத்துறேன்னு சொல்லி புதுசா மாத்தி கொடுத்துட்டாங்க சார். அதே மாதிரி என் கண்ணு முன்னாடியே இன்னொரு வண்டி கேரளா ஏதோ சம்திங் ஒரு வண்டி, அந்த போட்டோ இருக்கு சார் நம்மகிட்ட. நான் நடந்துட்டு இருக்கும் போதே ஒரு வண்டியில வேக்கம் கிட்ட போயிடுச்சு, அந்த கிட்ட வந்து இன்னொரு வண்டியில இருந்து கழட்டி வந்து ஒரு மெக்கானிக் போடுறான். நான் அப்பயே போய் கேட்கறேன், இந்த வண்டியில இருந்து இறங்கி போய் கேட்கறேன், இந்த கிட்ட வந்து ஏன் அந்த வண்டியில இருந்து கழட்டி போடுறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு ஒரு எமர்ஜென்சி கழட்டி போடுறோம் அப்படின்னு சொல்றாங்க சார். பட் அந்த எமர்ஜென்சி வண்டி வந்து பில் பண்ணிட்டு வெளியில போயிடுச்சு. இது ரொட்டேட்டா இன்னைக்கு இல்ல சார், எல்லா வண்டி இதே வண்டி வந்து இதுக்கு முன்னாடி ஒரு டைம் டீசல் டேங்க் மூடி கழட்டி வேற வண்டிக்கு போட்டிருக்காங்க, அதை ரீப்ளேஸ்மெண்ட் ஃப்ரீயா பண்ணி கொடுத்தாங்க. இதுவும் ஃப்ரீயா பண்ணி கொடுத்துட்டாங்க, மாத்தி கொடுத்துட்டாங்க சார். இப்ப அந்த பொருளோட விலை என்ன சார்? ஒரு அப்ராக்சிமேட்டா இருக்கு சார், ஒரு 4 ரூபாய்க்கு பக்கமா இருக்கும். இப்ப என்ன பிரச்சனை சார்? இப்ப என்ன ரெஸ்பாண்ட் மேனேஜ்மெண்ட் என்ன ரெஸ்பாண்ட்? அவங்க ஒண்ணுமே சொல்லல சார், அவங்க பாட்டுக்கு போறாங்க வராங்க, ஒன்னும் ரெஸ்பெக்ட் இல்ல சார் நம்மளுக்கு. இப்ப என்ன நடவடிக்கை போலீஸ்க்கு சொல்லிருக்கீங்களா? போலீஸ் சொல்ல சார், இந்த நியூஸ் கூப்பிட்டு இருக்கோம், அதுக்கு மேல தான் சார் பாக்கணும். டிவிஸ் நம்பி வரோம், வெளியில 1000 ஒர்க் ஷாப் இருக்காங்களா பண்ணாம ஏன் வரோம்னா நம்பிக்கை தான் வரோம். அசோக் லைன்ல இந்த மாதிரி பண்ணலாம் என்ன சார் ஆட்டு போக முடியும் சொல்லுங்க பார்ப்போம். இந்த மாதிரி நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் வந்திருக்கு. ஆல்ரெடி இதே வண்டிக்கு வந்திருக்கு சார், இதே வண்டிக்கு ஆல்ரெடி டீசல் டேங்க் மூடி கழட்டி போட்டாங்க, நான் கேட்டது ரீப்ளேஸ் பண்ணி போட்டாங்க, அந்த வீடியோ உங்களுக்கு அனுப்பியிருக்கேன் பாருங்க. அதுவும் மாத்தி கொடுத்துட்டாங்க, இதுவும் மாத்தி கொடுத்துட்டாங்க, ஃப்ரீயா மாத்தி கொடுத்துட்டாங்க. அவங்க ஃப்ரீயா மாத்தி கொடுக்கணும் அவசியம் என்ன சார்? இது கழட்டி போட்டிருக்காங்க, ஒத்துக்கிட்டாங்க, ஒத்துக்கிட்டான வீடியோ ஆதாரம் என்கிட்ட இருக்கு. உங்க பேரு சார்? செல்வராஜ் சார்.